எல்லாருக்கும் ஹாய்ங்க. ஊருக்காய்க்கு முன்னாடி கடையில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன். பாட்டிலில் வாங்கிப்பேன். கொஞ்ச நாளே காலி ஆகிடுது. அதனால் கடாரங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு 5 காய் வாங்கிட்டு வந்துங்க. அதை நல்லா அரிஞ்சிட்டு நல்லா 2 நாள் உப்பில் போட்டு ஊற வச்சேன். நல்லா ஊறின பிறகு 2 நாள் வெயில் எடுத்து வச்சு இது என்ன செஞ்சேன், நல்லா அப்படியே வெந்தா மாரி ஆயிட்டா அப்படியே ஒரு குண்டானில் போட்டு இந்த குண்டானில் கொட்டி இதெல்லாம் நல்லா இப்படி நசுக்கி நல்லா அப்படி நசுக்கிட்டேன். நசுக்கி வச்சுக்கிட்டு பாருங்க, காஞ்ச மிளகா வெந்தயம் 2 எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். பொடி பண்ணி இந்த கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். அப்போ தான் கெட்டு போகாத இருக்கும். எண்ணெயை ஊற்றி நல்லா இதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சின பிறகு இந்த ஊறுகாய் எடுத்து அதில் கொட்டுனங்க. கொட்டி நல்லா கிண்டி விட்டு இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை நல்லா அதையும் போட்டு நல்லா கொட்டி இதை பாருங்க எப்படி இருக்குது. கடையில் வாங்கின மாதிரியே இருக்கா. நம்ம வீட்டில் போட்டோம்னா நல்லாவும் இருக்கும், நிறையாவும் இருக்கும். கடையில் வாங்கினா கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் ஊறுகாய் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நானும் கடையில் வாங்கி பார்த்தேன். சரி நம்ம எப்போ தான் செஞ்சு கற்றுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஊறுகாயை செஞ்சேங்க. பாருங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லா உப்புலாம் போட்டு தேவையான உப்பு போட்டு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்களே இதுமாரி வீட்டில் ஊறுகாய் என்ன மாரியே செய்யுங்க. இதெல்லாம் பெரிய வேலை கிடையாது, நம்மளாம் பார்த்து செய்கிறது தான். செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சோண்டு எடுத்து எல்லோரும் சாப்பிட்லாம். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் எடுத்து பார்த்துட்டு ஏமாந்து போகிறேன். எதனா ஒன்று சொல்லுங்கள். பாய்ங்க.